ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏய், எந்த வழியாக போகிற? நம்ம எப்பவுமே போகிற வழி தானே. எனக்கு எதுவும் சரியாக படல, நீ வேறு வழியில் போ. ஏண்ணே, என்னாச்சுண்ணே? சொன்னதை மட்டும் செய்டா, மயிர் மாதிரி பேசாரா? அண்ணே சாரிண்ணே. டேய், சும்மா தான் சொன்னேன், பார்த்து பத்திரமா போ. சரிண்ணே. சார் மாத்திரவங்க தான் சார் போயிட்டுருக்கேன். எத்தனை பேர் கிளம்புறீங்க? மாத்திரவாங்க சார் சத்தியமாக மாத்திரவங்க தான் சார் போயிட்டுருக்கேன் சார். இந்த ஒரு வாட்டி விடுங்க சார், நான் போயிடுறேன் சார் ப்ளீஸ் சார். ஆகா, என்னடா அது, போலீஸ் நிற்கிது. அண்ணன் வேறு வழியாக தானே போக சொன்னார், இன்றைக்கின்னு பார்த்து இப்படி ஆகிடுச்சு. சார் இந்த ஒரு வாட்டி விடுங்க சார் ப்ளீஸ் சார். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்மிட்டு போயிட வேண்டியதான். ஏய், நிறுத்து, இங்கே வா, வண்டியை வர விடு. போடா உள்ள உள்ள போ. யோ, இன்னத்துல எங்கேயா போற? என்னது இது பையில? வேற கேட்டுட்டு இருக்கேன், திரும்ப முடிச்சுட்டு இருக்க. என்னது இது பையில? எங்க போற? ஐயா, ரசனா போட போயிட்டு இருக்கேன் ஐயா. ஆளு பாக்குற வாட்டமே சரியில்லையே, தள்ளு. நானும் எல்லா படத்துலையும் பார்க்குறேன், இந்த ஒரே சீனை தாண்டா ட்விஸ்ட்டாக வைக்கிறீங்க. ஏன்டா லைட் இல்லை? பழைய வண்டிங்கய்யா, ஒரு நேரம் எரியும் ஒரு நேரம் எரியாதுங்கய்யா. லைட்டு எரியலையா? ஏன்டா கண்மட்டி, லைட் எரியலைங்கிற, எரியுது. இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு இருக்க? பார்வையே சரியில்லை, திருன்னு வர முடிச்சிட்டு இருக்க. பழைய வண்டிங்க ஐயா, முன்னாடியே சொன்னேன் இல்லைங்கய்யா, ஒரு டைம் எரியும் ஒரு டைம் எரியாதுன்னு. இன்னொரு வாட்டி இந்த வண்டியோட உன்னை சேர்த்து வச்சு பார்த்தோன்னா உள்ள தூக்கி வச்சு நொறுக்கிடுவோம். ஓடுறா, கிளம்பு. ஐயா, என்னையா அவனை விட்டீங்க? பிடிச்சிருந்த ஒரு 200-300 பேர் இருக்கும். ஐயா, அவன் பைய கூட செக் பண்ணல ஐயா. நீ செக் பண்ணி கிழிச்செல்லாம் போதும், போய் வண்டியில் இருப்போ. ஏய், நீங்களே இருங்கடா.
மச்சான் அவங்க ஷேர் எடுங்க மச்சான். ஏய் சுத்தமா இல்லடா. ஏய் வண்டி எவ்வளோடா இருக்கு? மச்சான் உன் மேல சத்தியமா 30 ரூபா தான்டா இருக்கு. 30 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றது? மச்சான் அன்னைக்கு ஒரு பொருள் ட்ரை பண்ணுவேன். அதுவாடா? ஏய் அந்த பொருளுமே இருக்குமாடா இது? இதோட வேற மாதிரி இருக்கும் மச்சான் அது. சரி மச்சான் வாங்க அப்ப போலாம். மச்சான் இந்த பாலத்தை யாரா கட்டியிருப்பா? தெரியல மச்சான் நீயே சொல்லலாம். வேற யார் உங்க அப்பன் தான்? ஏய் சும்மா சும்மா எங்க அப்பா பத்திலாம் எடுக்காதீங்களா. டேய் மச்சான் ரோடு போட்டது உங்க அப்பனா, பெயிண்ட் அடிச்சது யாரா இவங்க அப்பனா? புண்ணியமூர்த்தி தான் நினைக்கிறேன். ஏய் ஒப்பந்தாச்சுன்னா உங்க ராலி விட்டு போனா பாரு. டேய் நிக்க சொல்றா. அப்பன் புண்ணியமூர்த்தி பெயிண்ட் அடிச்சிராமடா. ஏய் எவ்வளவு தூரம் தான் நடந்து போறது? ஒப்பன வண்டி எடுத்து சொல்றா. மச்சான் என்ன மச்சான் பொருள்லாம் தரமா இருக்கும்ல? டேய் விநாயகண்ண சரக்குடா தரமா இருக்கும் வாங்க. ஏய் மச்சான் அப்பனா கழுத்து வரைக்கும் குடிக்கலாமாடா? கழுத்து வரைக்கும் குடிச்சுன்னா கழுத்தா மட்டும் வைப்பான். ஆமாடா நான் கொடுத்த 30 ரூபாய்க்கு கழுத்து வரைக்கும் குடிக்கலாம் வாங்க. அண்ணே வாங்கப்பா. பசங்க நல்ல பசங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அண்ணா எல்லாம் நம்ம பசங்க தானே. ஒரு 4 குண்ணு. யாரா அவன் அவசரத்துக்கு ஐஃபோன் மேல உட்கார்ந்து. டேய் சும்மா இருடா ஒரு காதுல உள்ள போகுது. ஏய் மச்சான் இந்தா மச்சான் இது உனக்கு. மச்சான் சரக்கு எப்படி? மச்சான் தரமா இருக்கு. தாத்தா கொஞ்சமா குடி, அதிகமா போட்டு கீழே கீழே விழுந்துடாத. சரக்கு என்னடா பெரிய மயிறு சரக்கு? அப்போல்லாம் 6 லிட்டர் கல்ல குடிச்சிட்டு 60 கிலோ மூட்டையை அசால்ட்டாக தூக்குன உடம்புல இது. என்னையா கல்லுன்னு இருக்கீங்க? இதோட பெரிய போதையா அது? அது போதை இல்லைடா, சொர்க்கத்துக்கு போகிற பாதை. இந்த காலத்தில் உள்ள பசங்களுக்கு கல்லை பற்றி என்னடா தெரியும்? போங்கடா. ஏய் பெருசாக பார்த்தியடா எப்படி கல்ப்பா அடிக்குதுன்னு? அதான் விநாயகண்ண சரக்கு. அப்பா முடியலப்பா. சொல்லுங்க. அம்மா இவன் தாம்மா என் பிள்ளை. நேத்திலேருந்து நெஞ்சு வலிக்குது, மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னு சொல்கிறாம்மா. நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டாரு? நேற்று காலேஜ் போயிட்டு வந்து ஏந்திருக்கவே இல்லைம்மா. நேற்று 10 மணிக்கு மேலே வந்து பௌத்து வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, மூச்சு விடுமுன்னு சொன்னாம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதட்டப்படாதீங்க. தலையை வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்குது மேடம். மூச்சு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பயப்படாதீங்க. ஹலோ சார், நான் சீஃப் டாக்டர் பிரியா பேசுகிறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வர முடியுமா சார்? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. இல்லை சார், எமர்ஜென்சி, நேரில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். சரி மேடம், ஓகே வரேன் மேடம். வந்துடுறீங்களா? ஓகே ஓகே சார். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் உங்கள் டிவிஷனுக்கு உட்பட்ட ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே ஆல்கஹாலிக் கன்சியூம் பண்ணி அட்மிட் ஆயிருக்காங்க சார். அப்படியா? சொல்லுங்க. சார் அவங்க குடித்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாதாரண ட்ரிங்க்ஸே இல்லை. ஃபேக்ட்ரியில் லிமிட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தில் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூரஸ்ட் கெமிக்கல் கலந்த சாராயம் சார். இதோட எஃபெக்ட் 1 இல்லை 2 மணி நேரத்துக்குள்ளே மனித உடம்பை கட்டுப்படுத்திடும். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாந்தியில் ஆரம்பித்து வயிற்று வலி, நெஞ்சு வலி, மூச்சு திணறல்னால இவங்களோட கண்டிஷனே சீரியஸ் ஆகிடும். இதனால அவங்களோட உயிருக்கே ஆபத்து வரலாம். சார் அது மட்டும் இல்லை, இந்த கெமிக்கலை ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ண அனுமதிக்கப்பட்ட அளவு 0.1%. ஆனால் அவங்க குடித்த சாராயத்தில் கிட்டத்தட்ட 28% மெத்தினால் கலந்துருக்காங்க சார். அதிலே மெத்தனால் எத்தனால்னு சொல்லிட்டு 2 ஆல்கஹால் இருக்குது. எத்தனால்னு சொல்கிறது கரும்பு சர்க்கரை இதனால் தயாரிக்கிறது. ஆனால் மெத்தனால்னு சொல்கிறது பியூரஸ்ட் கெமிக்கல். மேடம், ஆர்டிகல் 47 படி போதைப் பொருளை தயாரிக்கிறதும் ஏற்றுமதி பண்ணுறதும் சட்டப்படி குற்றம் தான். இதை வெளியில் யாரையும் சொல்லிடாதீங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன்.
மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை பருகி 4 நாட்களை கடந்தும் மரண கோலம் இன்னும் அடங்கவில்லை. மதுபானம் சாப்பிடுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புகள்லாம் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை பருகுனா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தொடர்பான வழக்குகள். மதுபானத்திற்கும் கள்ளச்சாராயத்திற்கும் விஷ தொடர்ந்து விஷசாராயம் அருந்தி 10க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் காவல்துறை தூங்குகிறதா என்ற ஹேஷ்டேக் மற்றும் சே நோ டு ஆல்கஹால் என்ற ஹேஷ்டேக்கை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து காவல்துறையை பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, பலியின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ள நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இணைகிறார். சார், உங்கள் டிவிஷனுக்கு உட்பட்ட ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு ஏன் நீங்கள் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கலை? காவல்துறையோட தினசரி நகர்வுகளை நோட்டமிட்டு இது போன்ற குற்ற செயல்கள் செஞ்சிருக்காங்க. மேலும் குற்றம் எவ்வாறு நடைபெற்றது என்பதை ஆராய தனிப்படை அமைத்திருக்கிறோம். விரைவில் இது குறித்து அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்வோம். சார், இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணிட்டீங்களா? ஸ்காட்லாந்து நாட்டுக்கு நிகரான காவல்துறை நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. குற்றத்தில் ஈடுபட்டவர்களை 18 மணி நேரத்தில் கைது செய்திருக்கிறோம். அவனுக்கு மட்டும் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போக தெரியுமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணியா? சார், எப்படி போகிறான் பாருங்க சார். மச்சான், மூத்திரம் முட்டிக்கிட்டு வருது. ஒரு 10 நிமிஷம் லீவு கேட்டால் கொடுப்பாரா? சார், இப்பயாவது போய் வேட்டை பிடிச்சிடும் சார். ஸ்டேஷனில் பார்த்தா உட்காந்து தூங்க வேண்டியது, இங்கே வந்து கடமை நடிக்க வேண்டியது நிறையா. அவன் திருன்னு முழிக்கும் போதே தெரியா அவன்கிட்ட விஷயம் எது இருக்குன்னு. மேலும் மக்கள் மத்தியில் காவல்துறை பற்றி தவறான பிம்பத்தை பரப்ப வேண்டாம். சார், பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் பெயர்கள்: வடிவேல் மகன் ராஜா கண்ணு, வயது 60. முத்தைய மகன் கார்த்திக், வயது 42. இருளப்பன் மகன் மோகன், வயது 18. செல்லத்துறை மகன் சோடராஜன், வயது 18. ரங்கசாமி மகன் விக்னேஷ், வயது 19.
சார் இதுக்கப்புறம் வரும் காலங்களில் இது போன்ற குற்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக காவல்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு இருக்கீங்க? நாடு முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக காவல்துறை சார்பாக தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். ஒரு சின்ன அட்வைஸ்: போதை என்ற சிறைந்த வலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே, வீழ்வதற்கல்ல.